சார் உங்களோட ஃபஸ்ட் ஆர்டர் எக்ஸ்பீரியன்ஸ். சார் எனக்கு முதல் கிடைச்ச ஒரு பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டோலன்ஸில் கிடைச்ச ஒரு ஆர்டர். அதுதான் ஒரு 50 பேர்த்துக்கு உண்டான ஒரு ஆர்டர். அதுதான் எனக்கு என்னை தேடி வந்த முதல் ஆர்டர். ஸோ என்னை தேடி வந்த ஆர்டர்னு சொல்கிறத விட அந்த ஆர்டரை தேடி தான் நான் போனேன். ஸோ எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும், கேட்ரிங் துறையில் ஏதோ ஒரு தொழில் செய்யணும், நல்லா பெரிய ஆளாக வரணும். இது நார்மலாக இன்றைக்கி எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். அந்த காலைல டிஃபன் சாப்பிட்டோன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம எதையாவது ஒரு 2-3 கிளைண்ட்டை பார்க்கணும். கிளைண்ட் இருக்க மாட்டாங்க, பட் ஆனால் நானாக யோசிக்கிறது, இன்றைக்கி 4 கிளைண்ட்டை பார்க்கணும், 4 விஷயத்த பேசணும், ஏதோ ஒரு தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆர்டர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸில் காலைல சீக்கிரமாக கிளம்பி சாப்பிட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பணும். அந்த மாதிரி தான் அன்றைக்கும் நான் என்னோடய பைக் எடுத்துகிட்டு கிளம்புனேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலாக ஒவ்வொரு ரோடாக போவேன். கிளைண்ட் யாரும் என்னை கூப்பிட மாட்டாங்க, ஏதாவது கிளைண்ட் என்னை கூப்பிட மாட்டாங்களான்னு நானே நினச்சிக்கிட்டு நானாக ஒவ்வொரு ரோடாக போகிறது, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டில் அப்படியே போவேன். இடையில ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் பார்ப்பேன், ஏதோ ஒரு ஐடியா இருந்தால் ஷேர் பண்ணுவோம். அப்புறம் இங்கே போனால் இங்கே ஒரு ஐடியா கிடைக்கும், அங்கே போனால் அங்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி அப்படியே போனோம். அப்படி போகும்போது ஒரு வீட்டில் ஒரு பந்தல் போட்டிருந்தது, கூட்டம் இருந்துச்சு. சரி, ஏதோ ஒரு க்ரௌட் இருக்குது, ஒரு க்ரௌட் இருக்கிற இடத்துல தானே சாப்பாடு எல்லாம் செல்லுபடி ஆகும், நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு போனால் அது ஒரு கண்டோலன்ஸ் வீடு. அடடா, கண்டோலன்ஸ் வீட்டில் எப்படா நம்ம போய் பேசுறது அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சேன். பட் ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம பிஸ்னஸை தேடி தானே வந்திருக்கோம், அது எந்த வீடாக இருந்தால் என்ன, எனக்கு இன்னைக்கு இவங்க தான் கிளைண்ட்டு, ஸோ அது நம்ம போய் ஃபேஸ் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு ஒரு கூச்ச சுபாவமும் இருக்குது, ஒரு சங்கோஜமும் மனசில் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி என்னோடய பைக் அப்படி ஆப்போசிட்டில் ஒரு வேப்ப மரத்தடியில் நிறுத்திட்டு மெதுவாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன். ஸோ அப்போது நான் கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு இடத்துல டீ கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட அப்ரோச் பண்ண விதம், சார் ஏதாவது டீ ஏதாவது உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி ஈரோடு கேட்ரஸ்லேருந்து வரேங்க, இது என்னோடய விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லி என்னோடய கார்டு கொடுக்குறேன். அவர் உடனே கார்டு வாங்கி இப்படி பார்த்துட்டு, ஓ அப்படிங்களா, ஓ நம்ம ஏரியாவில் தான் நீங்கள் இருக்கீங்களா, சரிங்க, சரி இப்போது டீ வாங்கிட்டு வந்துட்டாங்க, இப்போ தேவைப்படாது, ஏதாவது வேணும்னா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படிங்களா, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் அப்படி ஒரு ஓரமாக வந்து அந்த மரத்தடியில் நின்றுக்கிட்டேன். எனக்கு ஒரு நம்பிக்கை, எங்கேயுமே போய் ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் பிஸ்னஸ் மேனு ஒரு கார்டு கொடுத்தா வாங்கிட்டு, ஓ அப்படியா சரி நான் கூப்பிட்றேங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் கூப்பிட்றேங்க அப்படின்னு ட்ராயரில் வச்சுட்டு போயிட்டு வாங்கன்றுவாங்க. ஆனால் எனக்கு நான் ஃபஸ்ட் சந்தித்த முதல் கிளைண்ட் என்ன சொன்னான்னா, சார் டீ வாங்கிட்டு வந்துட்டோம், திருப்பி தேவைப்படும் போது கண்டிப்பாக கூப்பிட்றேன் சார், கார்டு வச்சுக்கிறேன் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. அப்போ எனக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுச்சு அந்த இடத்துல. சரி கண்டிப்பாக இவர் கூப்பிடுவார், இன்னைக்கு டீ ஆர்டர் நமக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் திருப்பி அந்த மரத்தடியில் போய் நின்று அவரையும் பார்ப்பேன், அங்கே வர கூட்டத்தையும் பார்ப்பேன், அதே சமயத்தில் அந்த சேர் மேலே வச்சுருக்கிற டீ ஃப்ளாஸ்கையும் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அந்த டீ ஃப்ளாஸ்கில் கொஞ்சம் கொஞ்சமாக டீ கம்மியாகிட்டே இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வீட்டில் லேடிஸ் வேலை செய்கிறவங்க டீ பிடிச்சி கொடுக்குறாங்க. ஸோ அந்த டீ தீர்ற தன்மை வரும்போது தெரிஞ்சுக்கிட்டு நானாக ஒரு 15 நிமிஷம் கழித்து திருப்பி உள்ளே போகிறேன். போய் யாருக்கிட்ட விசிட்டிங் கார்டு கொடுத்தனோ அவர்கிட்டயே போய், சார் ஃப்ளாஸ்கில் கொஞ்சம் டீ கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது சார், ஏதாவது இந்த பக்கம் போயிட்டு வந்தேன் சார், அதான் உங்களை கேட்கலான்னு வந்தேன், இந்த டீ இருந்தால் சொல்லுங்கள். சரிங்க தம்பி, டீ கம்மியாக தான் இருக்க மாட்டிருக்கு அப்படின்ட்டு யாரையோ கூப்பிட்டு பார்க்க சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்துட்டு, ஆமாங்க மாமா டீ கம்மியாக இருக்குது, யாரையாவது ஒருத்தர் விட்டு வாங்கிட்டு வரணும் சார், யாரும் வாங்க வேண்டியது சார், நானே போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார், இந்த ஃப்ளாஸ்க் இங்கே இருக்குது சார், எங்கிட்ட ஃப்ளாஸ்க் இருக்குது, நான் அந்த ஃப்ளாஸ்கில் டீ போட்டு எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு நான் திருப்பி ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போய்க்கிறேன் சார், நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் நானே எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொன்னால், சரிங்க ஒரு 50 டீ எடுத்துகிட்டு வந்துடுங்க தம்பி அப்படிங்கிறார். அப்படி ஒரு சந்தோஷம். முதல் எனக்கு ஒரு கிளைண்ட்டு ஒரு டீ ஆர்டர் கொடுத்துருக்காரு, என்னை நம்பி கொடுத்துருக்காரு, அது வந்து பக்காவாக பண்ணணும்னு அப்படி ஒரு சந்தோஷத்தில் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்து பைக் எடுக்கிறேன். அவ்வளோ சந்தோஷத்தில் பைக் எடுக்கும் போது திருப்பி இந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி அப்படியே எனக்குள்ள ஒரு எனர்ஜி லெவல் லோ ஆகுது ஒரு பக்கம். ஏன் அப்படின்னா உண்மையாலுமே என்கிட்ட ஒரு கிச்சன் ஃபெசிலிட்டியே இல்லை, உண்மையாலுமே என்கிட்ட ஒரு டீ ஃப்ளாஸ்க் கூட சொந்தமாக இல்லை, ஒரு சின்ன அடுப்போ ஒரு சிலிண்டரோ எதுவுமே இல்லை.